வணக்கம் நேயர்களே. அறிந்தும் அறியாதும் யூடியூப் சேனல்லேருந்து நான் மறுபடியும் உங்களுக்கு அடுத்தது 3 வகையான எழுத்துக்கள் என்று சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை திருப்பியும் நீங்கள் அதை கவனித்து கிளாஸை நன்கு அறிந்து கொள்ளவும். நிகழ்ச்சிக்கு போகலாம். இப்போ பாருங்கள், இப்போது 2வது டைப், செகண்ட் டைப் व्यंजन consonants का ख ग घ ज्ञ चा छ जा झ न्या टा ठ ड ढ ण ता थ द ध न पा फ बा भ म या रा ला वा सा शा सा हा ஷ த்ர ஞ. இப்போ உங்களுக்கு இந்த ப்ரொனன்சியேஷன் ஆங்கிலத்தில் உங்களுக்கு மொழிபெயர்ச்சி பண்ணுறேன், டிரான்ஸ்லேட் பண்ணி எழுது. ஆங்கிலத்தில் க க க घ ज्ञ छ छ ज झ न्या ट ठ ड ढ न ता थ द ध न पा फा बा भा म या रा ला वा सा शा सा हा शा रा ஞ. இதை நீங்கள் நன்றாக புரிஞ்சுக்கிட்டீங்களா? திருப்பி நான் இன்னொரு தடவை ப்ரொனவுன்ஸ் பண்ணி சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. கா க க घ ज्ञ चा छ जा झ न्या टा ठ डा ढ न ता थ दा ध न पा फ बा भ म या रा ला वा सा शा स्या हा ஷ த்ர ஞ. இப்போ புரிஞ்சுதா? இதை நீங்கள் நல்லா வீட்டில் இருந்துக்கிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை எழுதி பார்க்கும்பொழுது இந்த ப்ரொனன்சியேஷனை சொல்லி எழுதி பார்க்கணும். எழுதி பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ இந்த கான்சனன்ட்ஸ் நான் எழுதினேன் நல்லா உங்களுக்கு ப்ரொனன்சியேஷன் சொல்லிட்டேன். இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், இது 3 வகையான ப்ரொனன்சியேஷன் இருக்குது. இந்த லெட்டர்ஸுக்கு 3 வகையான ப்ரொனன்சியேஷன் இருக்குது. அது என்னன்று இப்போ அடுத்தது நான் உங்களுக்கு எழுதி வர்ணித்து சொல்கிறேன்.
3 types of letters. முதல்ல கிளாஸில் உங்களுக்கு 3 types of sounds and letters சொன்னேன்ல, அந்த sounds and letters எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், எப்படி உச்சரிக்கணுங்கிறத உங்களுக்கு வர்ணித்து சொல்கிறேன். புரியுதுங்களா? ஒன்று வந்து கண்டஸ்வர், ரெண்டாவது வந்து நாபிஸ்வர், மூன்றாவது வந்து நாபிஸ்வர் நாஸ்ட்ரில்ஸ். புரியுதுங்களா? கண்டஸ்வர் அப்படின்னா தொண்டை வழியா நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ற எழுத்துக்கள். நாபிஸ்வர் அப்படின்னா அடி வயிற்றிலிருந்து வர்ற சவுண்ட்ஸ். நாஸ்ட்ரல்ஸ்ல மூக்கு வழியா நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ற லெட்டர்ஸ். இப்போ இந்த கண்டஸ்வர் நாபிஸ்வர், கண்டஸ்வர் மீன்ஸ் we pronounce the letters through கண்டம். கண்டம் என்றால் தொண்டை. தொண்டை வழியாக ப்ரொனவுன்ஸ் பண்றது. அடுத்தது நாபிஸ்வர். அப்டமென். அப்டமென் என்றால் அடிவயிறு. அடிவயிற்றிலிருந்து ப்ரொனவுன்சியேஷன் வரும். புரிஞ்சதா? அடுத்தது நாஸ்ட்ரில்ஸ். மீன்ஸ் we pronounce the letters through nose. மூக்கு வழியாக ப்ரொனவுன்ஸ் பண்றது. புரிஞ்சுதா? இப்போ உங்களுக்கு 3 types of letters பத்தி உங்களுக்கு நல்லா வர்ணிச்சு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த லெட்டர்ஸ் வந்து என்னென்ன லெட்டர்ஸு தொண்டை வழியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணனா, அடிவயிறு வழியாக ப்ரொனவுன்ஸ் வரும், மூக்கு வழியாக ப்ரொனவுன்சியேஷன் வரும். இது எந்தெந்த வகையான எழுத்துக்கள் என்றது நான் அடுத்தது மூணாவது மாடல் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை நன்றாக கவனித்து நோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா திருப்பி நீங்கள் என்னை வந்து கேட்டுக்கலாம், டவுட்டை கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். என்னுடைய நம்பர் இருக்கும், அந்த நம்பரை வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி எனக்கு டவுட்டை கிளியர் அவுட் பண்ணிக்கலாம். நான் எந்த நேரமும் உங்களுக்கு சொல்ல காத்திருக்கேன். ஸ்டார்ட். இப்பொழுது 3 வகையான எழுத்துக்கள் என்று சொல்லியிருந்தேன் இல்லையா முன்ன கிளாஸ் எடுத்ததில். இப்போ அந்த 3 வகையான எழுத்துக்கள் என்னென்ன, அந்த எழுத்துக்களை வந்து எப்படி ப்ரொனவுன்சியேஷன் கொடுக்கணும், எப்படி உச்சரிக்கணும், அழுத்தம் திருத்தமாக இந்த இதுலேருந்து உங்களுக்கு நன்றாக புரியும். இதை நீங்கள் திருப்பி இதையும் கவனிங்க. இப்போ 3 வகையான எழுத்துக்கள்.
கண்டஸ்வர் எழுத்துக்கள், கண்டஸ்வர் லெட்டர்ஸ். அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஐ ஓ ஔ க க ச ஜ ட ட த த ந பா பா மா யா ரா லா வா சா ஸ்யா த்ர. இது வந்து கண்டஸ்வர் லெட்டர்ஸ், அதாவது தொண்டை வழியா நம்ம உச்சரிக்கிற எழுத்துக்கள். அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஐ ஓ ஔ க க க ச ஜ ட ட த த ந ப ப ம ய ர ல வ ச ஸ த்ர. இது நீங்கள் நல்லா உச்சரிச்சிங்கன்னா தொண்டை வழியாக சவுண்ட் வரும். அடுத்தது நாபி லெட்டர்ஸ். நாபிஸ்வர், க்ரூ, அஹா, க க ச ஜ ட ட. இதுல இன்னொரு எழுத்து ட ப த த ப ஹ. இது வந்து நாபீஸ்வர் லெட்டர்ஸ், அதாவது இங்கேருந்து சவுண்ட் அடிவயிறுலேருந்து பாருங்க. நான் இப்போ உச்சரிக்கிறேன், என்னுடைய ப்ரொனன்சியேஷன் எப்படி இருவேன்? க்ரூ, அஹா, க க ச ஜ ட ட ப த த ப ஹ. இது வந்து நாபீஸ்வர் லெட்டர்ஸ். இப்போ நாஸ்டில்ஸ், நாஸ்டில்ஸ் அப்படிங்கும்பொழுது மூக்கு வழியா உச்சரிப்பு வரும். இப்ப பாருங்க, இதுதான் நாஸ்ட்ரில்ஸ். நாஸ்ட்ரில்ஸ் லெட்டர்ஸ் வந்து மூக்கு வழியா வரும். நீங்க உச்சரிச்சு பாருங்க, மூக்கு வழியா சவுண்ட் வரும். இதுதான் நாஸ்ட்ரில்ஸ் லெட்டர்ஸ். இப்போ உங்களுக்கு இந்த 3 வகையான எழுத்துக்கள் எப்படி நீங்க உச்சரிக்கணுங்கிறதையும் சொல்லிட்டேன். முடிஞ்சுதா? இன்னைக்கு இதோட நம்ம நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். நாளைக்கு நீங்க என்ன செய்றீங்க, இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருந்தா, நல்லா உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நாளைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் எனக்கு இந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ நான் எடுத்தது இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.